நம்ம ஓடிசி ரோமன் ரெயின்ஸ் ரிங்குள்ள வராரு. ஆடியன்ஸ் எல்லாத்தையும் பார்த்து சொல்றாரு, சிஎம் பங்க் இது என்னோட ஷோ, நான் தான் சாம்பியன் சும்மா உளறிட்டு இருக்கலாம். பட் இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் இது என்னோட ஷோ. சோ சிஎம் பங்க் ரிங்குள்ள வா, நம்ம பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பங்க உள்ள வர சொல்றாரு. சிஎம் பங்கோட மியூசிக் ஹிட் ஆகுது, பங்க் ரிங்குள்ள வராரு. ரோமன் ரெயின்ஸை பார்த்து நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, சிஎம் பங்க்னு என்னோட பேர் சொல்லாம என்னோட கவர்மெண்ட் நேம் ஃபில்லுங்கிறத சொன்னா என்ன அசிங்கப்படுத்துறது நினைச்சிட்டு இருக்கியா? என்னோட லீகல் நேம் கூப்பிடுற உரிமை என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மட்டும்தான் இருக்கு, உனக்கு நான் அந்த ரைட்ஸ் கொடுக்கவே கிடையாது. உன்னை பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு நானும் உன்னோட நேம் ஜோங்கிறத சொல்லலாம், பட் உன்னோட குடும்பத்துல நிறைய பேருக்கு ஜோன் பேர் வச்சிருக்கீங்க. நான் பல பேர்த்த மியூச்சுவலா உன் குடும்பத்துக்குள்ள ரெஸ்பெக்ட் பண்றேன். சோ உன் பேரை சொல்றேன்னு சொல்லி நான் அவங்கள அசிங்கப்படுத்திட கூடாது. அதனாலதான் உன்னோட ரிங் நேம் ரோமன் ரெயின்ஸ் நான் சொல்றேன். சோ நீயும் என்ன சிஎம் பங்க்னு கூப்பிடுன்னு டிமாண்ட் பண்றாரு. அப்புறம் ரெயின்ஸை பார்த்து கேட்கறாரு, என்னப்பா உன் குடும்பத்தை எல்லாத்தையும் என் மேல தூண்டி விட்டுட்டு இருக்கிறியா? இன்னும் கேமராவை பார்த்து யார் வேணா பங்க் அட்டாக் பண்ணிக்கங்க, ரெசல்மேனியா அன்னைக்கு மட்டும் என்ன விட்டுருங்கன்னு கேட்டுட்டு இருக்க, என்ன பயமுடுத்துறியான்னு கேட்கறாரு. உடனே ரோமன் ரெயின்ஸ் சிரிச்சிட்டு, எப்பா ஆளுங்களை ஏவி விடுற அளவுக்கு நீ ஒன்னும் பெரிய ஆளும் கிடையாது, அதே மாதிரி அவங்களை ஏவி விடணும்னு எனக்கு அவசியமும் கிடையாது. நீ என் குடும்பத்தை பத்தி தப்பா பேசிட்ட. சோ அதுக்கான விளைவா சமூகன் குடும்பத்தை பத்தி தப்பா பேசினா பல பேர் உன்னை அட்டாக் பண்ணதா செய்வாங்க. நான் யாரையும் உன்னை வந்து அட்டாக் பண்ணணும்னு சொல்லல, அட்டாக் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லல. சோ உன்னை அடியால் வச்சு நான் அடிச்சேன்னு என் மேல வரல காட்டாத, நீ பண்ண தப்புக்கான ப்ரிகாஷன்ஸ் தான் உனக்கு வருதுன்னு சொல்றாரு. சிஎம் பங்க் உடனே சிரிச்சிட்டு, ரொம்ப கரெக்ட் தான், போன வாரம் கூட உன்னோட சார்பா ஊசோஸ் வந்து என்ன அடிச்சிட்டு போனாங்க. ஒரு வகையில அவங்க கொடுத்த மெசேஜ் ரொம்ப கரெக்ட், பட் கொடுத்த மெசஞ்சர் தான் தப்பு. அதாவது அவர் என்ன சொல்ல வராருன்னா, நான் அடி வாங்கினது ரொம்ப கரெக்ட் தான், நான் குடும்பத்தை பத்தி தப்பா பேசினேன், அதுக்கான அடிக்கு நான் டிசர்விங் தான், பட் அந்த அடிய ஊசோஸ் வந்து கொடுத்துருக்க கூடாது, நீ தான் வந்து கொடுத்துருக்கணும். அப்ப இங்க யாரு ட்ரைபல் சீஃப், நீயா இல்ல அவங்களான்னு நக்கல் பண்றாரு. பேசிக்கா அவர் சொன்ன தோரணை எப்படி பாத்தீங்கன்னா, ஆம்பளையா இருந்தா நீ தாண்டா வந்து அடிச்சிருக்கணும், அதுக்கு அவனுங்களை ஏவி விடுறான்னு கேட்டாரு. உடனே ரோமன் ரெயின்ஸ் சிரிச்சுக்கிட்டு, என்ன பழைய மைண்ட் கேம்ஸ் ஆடுறியா, யாரு ட்ரைபல் சீஃப் யாரு ட்ரைபல் சீஃப், 5 வருஷம் இதுவே தாண்டா எல்லாருமே என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் உண்மையான ட்ரைபல் சீஃப் யாருன்னு. ஆனா இங்க இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் யாரு உண்மையான ட்ரைபல் சீஃப்னு. சோ நான் மைண்ட் கேம்ஸ் விளையாடுறேன்னு அரைச்சமாவே அரைக்காம புதுசா ஏதாச்சும் பாயிண்ட் இருந்தா எடுத்துட்டு வா. அப்புறம் என்னப்பா சொல்லிட்டு இருந்தா, நான் பார்ட் டைமா நான் ரொம்ப கம்மியான அப்பியரன்ஸ் தான் வரேனா? சிஎம் பங்க் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ, நான் டாப் லெவல் பிளேயர், நான் இப்படித்தான் இருப்பேன். உனக்கு சந்தேகமா இருந்தா போ உன் வைஃப் கிட்ட கேளுன்னு சொல்றாரு. அவங்களோட வைஃப் ஏஜலி இதே மாதிரி தான் ரொம்ப ரேர் அப்பியரன்ஸ் தான் கொடுக்குறாங்க. பட் இந்த வார்த்தை ரொம்பவே சிஎம் பங்க் இன்சல்ட் பண்ணுச்சு. என் டைம் வேஸ்ட் பண்ணாதுன்னு சொல்லிட்டு அவர் ஆக்சுவலா ரிங்க விட்டே கிளம்புறாரு. உடனே சிஎம் பங்க் குறுக்கால ஒரு கையை விட்டு, நான் தான் இங்க சாம்பியன், இது என்னோட ஷோ, சோ நான் சொல்லும் போது தான் இங்க ஷோ முடியும்னு ஒழுங்கா ரிங்குள்ள போன்னு மிரட்டுறாரு. வெளியே போன ரோமன் ரெயின்ஸ் ரிங்குள்ள வராரு. பங்க் அந்த ரெசல்மேனியா சிம்பிளை பார்த்து கை காட்டி, டேய் திரும்பி அந்த சிம்பிளை பார்த்துக்கோ, இதுதான் உன் வாழ்க்கையில நீ கடைசியா ரெசல்மேனியால மெயின் இவென்ட் பண்ண போற. இந்த ரெசல்மேனியா 42 மேட்ச்ல உன்னை நான் என் தோள்பட்டையில தூக்கி வச்சு என்னோட ஸ்மாக் ஜிடிஎஸ் போடும்போது என்னோட முட்டி உன் மண்டையில அடிக்கும், அப்போ உன் மண்டைக்குள்ள இருக்கிற அந்த ஈகோ மொத்தமா சுக்குநூறா நொறுங்க போகுதுன்னு சொல்றாரு. உடனே ரோமன் சிரிச்சுக்கிட்டு, இந்த டைலாக் சொல்றதுக்கு என்ன ரிங்குள்ள வர சொன்னியா? முதல்ல நீ உன்னோட கற்பனை உலகத்துல இருந்து வெளியே வா, நீ என்ன ஸ்மாக் போட்டு ஜெயிச்சிட போறியா? நான் உன்னை விட ஸ்ட்ராங், உன்னை விட ஸ்மார்ட், உன்னை விட ஸ்பீட், உன்னை விட எல்லா விஷயத்திலையும் நான் பல படி மேல இருக்கேன். சோ ரியாலிட்டியை புரிஞ்சுக்கோ தாத்தான்னு சொன்னாரு. அவர் சொன்ன தோரணை எப்படி தெரியுமா இருந்துச்சு, உன்னை விட நான் எல்லா விஷயத்தையும் மேலடா கிளவான்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அவ்வளவுதான், சிஎம் பங்க் ஸ்னாப் ஆயிட்டாரு. உடனே ரோமன் ரெயின்ஸோட மூஞ்சில ஒரு குத்து. கீழே விழுந்த ரோமன் ரெயின்ஸ் ஆக்சுவலா சிரிச்சுட்டு தான் இருக்காரு. பங்க பார்த்து, அவ்வளவுதானா, இன்னும் வேற அடிக்கிறதுக்கு ஒண்ணு இல்லையா, அடி பாப்பா அப்படின்னு நக்கலா கேட்கிறாரு. பட் இமீடியட்டா ஜெனரல் மேனேஜர், செக்யூரிட்டின்னு எல்லாரும் நடுவில் வந்து நின்னுட்டாங்க. சிஎம் பங்க சமாதானப்படுத்தி வெளியே கூட்டிட்டு போயிட்டாங்க. ரோமன் ரெயின்ஸ் நடுலுங்கல நின்னுட்டு சிஎம் பங்க பார்த்து, நீ எனக்கு ஒண்ணுமே இல்ல, யூ ஆர் நத்திங் சொல்லி சிரிச்சிட்டு இருக்காரு. அதோட இந்த செக்மெண்ட் க்ளோஸ் ஆகுது. இது ரொம்பவே பிளாட்டான ப்ரோமோ செக்மெண்ட் தான், எக்ஸெப்ஷனலா நான் சொல்ல மாட்டேன், பட் இட்ஸ் ஃபில்ட் வித் மைண்ட் கேம்ஸ். சோ நம்ம முன்னாடியே நினைச்ச மாதிரி இந்த மொத்த ஸ்டோரி லைனையுமே இவங்க ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேரா தான் கொண்டு போறாங்க. அப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா டீம் விஷன் வந்து ஊசோஸ் கூட இந்த டாக் டீம் சாம்பியன்ஷிப் பெல்ட்டுக்கு நோக்கி போயிட்டு இருக்காங்க. சிஎம் பங்க் லைட்டா ஹீல் ஆகிற மாதிரி ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ ரெசல்மேனியா டைம்ல சிஎம் பங்க் திடீர்னு பால் ஹேமன் கூட சேர்ந்து அவரு தான் டீம் விஷனுக்கே லீடர் ஆவாருன்னு தோணுது. அப்படி மட்டும் ஆச்சுன்னா சும்மா வேற லெவல் இருக்க போகுது. பட் இது என்னோட தியரி தான், மேபி இது ரெசல்மேனியா நடந்தா சூப்பரா இருக்கும். Microphone in that ring. Acknowledge me.